ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நாம மில்க் பவுடரை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய 2 ஸ்வீட் ரெசிபிஸ் பார்க்கலாம். முதல்ல மில்க் பவுடரை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஈஸியான புடிங் ரெசிபி. இதை செய்கிறதுக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன், 3/4 கப் சீனி, 1 கப் மில்க் பவுடர், வெனிலா எசன்ஸ், ஏலம் கொஞ்சம். முதல்ல 1 கப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதோட மில்க் பவுடரை சேர்த்துட்டு நல்லா லம்ப்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் முட்டையெல்லாம் இந்த மாதிரி ஒரு பால்ல சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதோட சீனி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்ச மில்க் பவுடர் பாலையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக ஏலம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த புடிங்கை இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நாம் பேக் பண்ணுற புடிங் மிக்ஸை வச்சுட்டு இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி இல்லைன்னா நீங்கள் இது நார்மல் இட்லி குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 செல்சியஸில் 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துருக்கேன். அடுத்ததாக இதை சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மில்க் பவுடரை யூஸ் பண்ணி மில்க் டாஃபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் 100 கிராம் மில்க் பவுடரும் 200 கிராம் சீனியும் எடுத்திருக்கேன். முதல்ல மில்க் பவுடர், சீனி இது ரெண்டையும் 500 ml ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்ல லம்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மில்க் டாஃபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ட்ரேயில் பட்டர்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பேனில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு பாலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 35 மினிட்ஸுக்கு கன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். முதல்ல ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா டைம் ஆக இது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகுது. நம்ம ஆல்ரெடி இருந்ததை விட இது கொஞ்சம் திக் ஆகியிருக்கு. இப்போ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகுது. 20 நிமிஷம் ஆகும் போது பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரும் நல்லா மெல்ட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் குவான்டிட்டி எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகி கலரெல்லாம் தெரிஞ்சு அதோட நல்ல டேஸ்டான டெக்ஸ்சர் வந்துருக்கு. நான் ஆட் பண்ண பாலில் நல்லா திக்காகி
சேர்ந்து பேனை விட்டு ரிமூவ் ஆகி வர கன்சிஸ்டன்சி வரும்போது இதை நாம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க பிளேட்டு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கொஞ்சம் ஆறும் போது இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா